கடலூர் செம்மங்குப்பம் அருகே குழந்தைகளுடன் சென்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மாணவர் மாணவி என இருவர் பரிதாபமாக பலியாகினர். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற விழுப்புரம் மயிலாடுதுறை ரயில் மோதியுள்ளது. தகவல் அறிந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடிச் சென்று காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறையினருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த வாகன ஓட்டுநர், பள்ளி குழந்தைகள் கடலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரயில் மோதியதில் பள்ளி வேன் 50 மீட்டர் தொலைவுக்கு தூக்கி வீசப்பட்டு ஒரு குலைந்ததில் இருவர் பலியாகினர். அவர்களில் சின்னக்காட்டு சாகை சுப்பிரமணியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திராவிடமணி மகள் சாருமதி, மாணவர் விமலேஷ் ஆகியோர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஓட்டுநர் சங்கர், தொண்டமானத்தம் பகுதியை சேர்ந்த விஸ்வேஷ், நிவாஷ் மற்றும் சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த மாணவர் செலியன் ஆகியோர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்தை பார்க்க வந்த அண்ணாதுரை மீது ரயில்வே மின்கம்பி விழுந்ததில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். கேட் கீப்பரின் கவனக்குறைவால் ரயில்வே கேட் மூடப்படாததே விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் கடலூர் மயிலாடுதுறை வழியே ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகவும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.